சாதாரண மக்களுக்கும் இந்த படத்துல வாத்தியார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சிந்திக்கும் வகையில் இந்த மாதிரி படைப்புகள் வர்றது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமானது. ஏன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குது, நம்ம சுற்றி என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி நம்ம வந்து சுரண்டப்படுறோம், அதாவது எப்படி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி நம்மளை வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நாம் வந்து சிந்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிக்கெட் ரேட்டாக இருக்கட்டும், ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு பாப்கார்ன் வந்து ஒரு 200 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க. அது ஏன் அவ்வளவு ரேட்டு, வெளியிலேயே அவ்வளவு கம்மியான ரேட்டில் இருக்குது, அதே பாப்கார்ன் உள்ளேயே அவ்வளவு ரேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கணும். நம்ம சும்மா எல்லாமே அப்படியே சகிச்சுக்கிட்டு நமக்கு வந்து அதையே நாம் வந்து பழகிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சிந்திக்கும் வகையில் சிந்தனையை வந்து தூண்டுகின்ற வகையில் இந்த மாதிரி படைப்புகள் நிறைய வரணும். அப்போதான் மக்களுக்கு நடுவிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி படைப்புகள் மிக மிக அவசியமானது. வெறும் ஒரு கமர்ஷியல் மூவிஸ் மட்டும் பார்ப்பேன், அதாவது வெறும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் மட்டுமே நான் பார்க்கக்கூடிய ஒரு ரசிகன், சினிமா ரசிகன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் அவ்வளவு ஈஸியாக கனெக்ட் ஆகுறது ரொம்பவே ஒரு கஷ்டம் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கம்யூனிசம் சார்ந்த கருத்துக்களுக்கு உடன்பாடு இருக்கிறவங்களுக்கும் சரி, அதை சார்ந்த விஷயங்களிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னொரு பக்கம் அரசியலை பற்றி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, வரலாறு படித்தவங்களுக்கு, இலக்கியங்கள் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான படைப்புகள் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். இன்னொரு பக்கம் இளையராஜா அவர்களுடைய இசை சில சீன்ஸ்ல எல்லாம் அவ்வளவு, அதை வந்து எப்படி அந்த இசையை வந்து சும்மா அந்த இசைக்காகவே ஒரு பாடல்களுக்காகவே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம அது சீன்ஸ் மூலமாவே கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கதை நகர்ந்துகிட்டே இருக்கும், அந்த பாடலும் வந்துகிட்டே இருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெற்றிமாறன் சார் அவர்கள். இது ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதனால அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமா இந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டு போயிருக்காங்க வெற்றிமாறன் சார் அவர்கள். ஸோ ஒரு 2 மணி, அதாவது 2 hours 42 minutes ஓடக்கூடிய இந்த படத்தில் லேகா இருக்கா, போர் அடிக்குதா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு போரு லேக் அப்படின்னு எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு இந்த படத்தின் மூலமாக, இந்த படைப்பின் மூலமாக என்ன சொல்ல வராங்க, என்ன கருத்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான்